ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கம். வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம ஃபீர்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். முஸ்லீம் நிக்காஹ்லலாம் வைக்கிற பாயசம் தான் ஃபீர்னி. இந்த வீடியோவில் நான் 30 பேருக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். உங்கள் வீட்டில் ஏதாவது சின்ன ஃபங்க்ஷனாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாப் ஆகாமல் வரும். இது ரெடி பண்ணுறதுக்கு 20லேருந்து 30 நிமிஷம் தான் ஆகும். நம்ம ஈஸியாக சிம்பிளாக சூப்பராக பண்ணிடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். நான் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை ஹீட் பண்ணுறேன். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நான் இதில் ஒரு 4 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நெய் மெல்ட் ஆகிற முடியும் நான் வெயிட் பண்ணுறேன். ஒன்ஸ் நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். வெள்ளை ரவை தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி நல்லா நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா அரோமா வரும், கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும். அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நான் அகெயின் ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணுறேன். ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் இதில் 4 லிட்டர் பால் ஆட் பண்ணியிருக்கேன். நான் 30 பேர் 25லேருந்து 30 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் 4 லிட்டர் பால் ஆட் பண்ணியிருக்கேன். பால் ரொம்ப திக்காக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ரவை சேர்த்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே நல்லா திக்காயிரும். அதனால் பால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்பப்போ இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் நல்லா கொதிச்சு வர முடியும் வெயிட் பண்ணலாம். இப்போ எனக்கு நல்லா பால் கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நான் ஃப்ளேமை லோவாக வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த ரவை இருக்குல்ல, அதில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். லம்ஸ் ஃபார்ம் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நல்லா இந்த மாதிரி ஒன்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரவை கொஞ்சம் குக் ஆகட்டும். நம்ம வறுத்த ரவைனால சீக்கிரமாக குக் ஆயிரும். இந்தளவுக்கு ரவை குக்காகி வந்ததுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் இதில் சுகர் ஆட் பண்ணுறேன். நான் இதில் ஒரு 1.25 கிலோ அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்வீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், பட் நம்ம சால்ட்டு சேர்த்தும் போது ஸ்வீட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது லைட்டாக அப்படி இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ்லேயே திக்காகி கிடைக்கும். இந்த அளவுக்கு திக்கானால் போதும். ஏன்னா இது ஆறும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும். அதனால் இந்த அளவுக்கு திக்காகிறதா கரெக்டான கன்சிஸ்டன்சி. நான் இப்போ ஃபைனலாக இதில் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு மில்க் மெய்ட் ஆட் பண்ணுறேன். இதுவும் ஆப்ஷனல் தான், பட் நம்மளுக்கு எக்ஸாக்ட் டேஸ்ட் வேணும்னா நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணால் நம்மளுக்கு அதே மாதிரியே டேஸ்ட் கிடைக்கும். நான் மில்க் மெய்ட் ஆட் பண்ணி லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி சின்ன ஒரு கொதி வர முடியும் வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், லைட்டாக இந்த மாதிரி கொதிச்சு வர ஆரம்பிக்குது. நம்மளோட ஃபீர்னி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஃபைனலாக நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் நான் 2 பட்டை ஒரு 5-6 ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது ஒன்ஸ் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணுறேன். உங்களோட இஷ்டம் தான், என்ன நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம், பிஸ்தா இது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் திராட்சை ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகட்டும். இந்த அளவுக்கு கோல்டன் கலரில் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஃபீர்னியில் இதை ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இதை லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டால் நம்மளோட ஃபீர்னி வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது பண்ணுறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் கூட ஆகாதுங்க. ஈஸியாக பண்ணிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இது நம்ம நார்மலாக பண்ணுற பாயசத்தை விட லைட்டாக கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.